வணக்கம். இது ஜான் பனியன் எழுதிய ஒரு பரதேசியின் மோட்ச பிரயாணம் என்ற சொப்பன பிரபந்தத்தின் ஆடியோ புத்தகம். பாகம் 7. திட்டிவாசல் கோட்டையைச் சேருதல். இடுக்கண் நிறைந்த இவ்வுலகில் அடுக்கடுக்காய் வரும் துயரங்களை கடந்து திண்ணமான நெஞ்சத்தோடு திசைமாறா பயணம் மேற்கொள்ளும் ஒரு யாத்ரீகனின் கதை இது. படுகுழியில் வீழ்ந்தும் பயத்தினால் துவண்டாலும் நம்பிக்கையை உரமாக கொண்டு இதோ நம் கிறிஸ்தியான் திட்டிவாசலை அடைகிறான். தனி ஒருவனாய் அவன் தட்டி நிற்கும் அந்த திட்டிவாசல் விசுவாசத் துணிவும் வைராக்கியமும் கொண்டோருக்கு திறக்கும் உன்னத வாசல். திசை மாறாமல் தடையின்றி இந்த தாரக பயணத்தை தொடர்வாரா நம் கிறிஸ்தியான்? அந்த தீரனின் தரிசனம் நிறைவேறுமா? விண்ணுலக விந்தைகளை தேடும் இந்த விசுவாசியின் பயணத்தில் இணைந்திருங்கள் எம்முடன். கிறிஸ்தியான் லோக ஞானியை சந்தித்த இடத்துக்கு வருமட்டும் சுடுமணலில் நடக்கிறவனைப் போல் கடுக நடந்து திட்டிவாசல் மார்க்கம் சேர்ந்து அவ்வழியாய் திட்டிவாசல் படிகளின் மேல் ஏறினான். அந்த வாசல் நிலையின் மேல் தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்கிற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. கிறிஸ்தியான் வாசலண்டை போய் நின்று கொண்டு, ஐயையா, நான் பாவி, திட்டிவாசல் திறவும் ஐயா. நாசபுரி நீசன் கிறிஸ்தியானும் இதோ பாரம் சுமந்து வந்தேன் ஐயா, நேசமாய் வாசல் திறந்திடுவீரானால் பாரம் இறக்கிக் கொள்வேன். ஐயையா, பாவி, துரோகி, விரோதி, சண்டாளன் நான், படுதோஷியானாலும் ஐயா பாடி புகழுவேன் பரனாரை, என்னாலும் வாசலுள் வந்துவிட்டால் என்று புலம்பி 2-3 தரம் கதவை தட்டினான். தட்டவே பட்சதாபன் என்று பேருடைய ஒரு மகாத்மா வாசலண்டை வந்து நின்று, யாரங்கே? எங்கிருந்து வந்தாய்? என்ன விசேஷம் என்று கேட்டார். நான் பாரம் சுமந்த பாவி ஐயா, நாசபுரியிலிருந்து வருகிறேன். வரும் கோபத்துக்கு தப்பி பிழைக்கும்படி சீயோன் பர்வதத்திற்கு போகிறேன். மாப்பிரபுவே, இந்த வாசல் வழியாகவே நான் சீயோனுக்கு போக வேண்டும் என்று கேள்விப்பட்டேன். நான் போக வழிவிடுவீரா ஐயா என்று கிறிஸ்தியான் கேட்டான். சந்தேகமில்லாமல் வா அப்பா, கதவை திறக்கிறேன் என்று பட்சதாபன் சொல்லி வாசலை திறந்தார். கதவு திறக்கப்பட்ட உடனே கிறிஸ்தியான் மெதுவாய் காலெடுத்து வைத்து உள்ளே போக போனான். ஆனால் அக்கோட்டைக்குள் இருந்த பட்சதாபன் அவன் கையை பிடித்து சட்டென்று உள்ளே இழுத்து கொண்டார். இப்படி இழுத்த காரணம் என்ன ஐயா என்று கேட்டான். அதற்கு பட்சதாபன் சொல்லுகிறார், அப்பா, இந்த கோட்டைக்கு சற்று அப்பால் வேறொரு பலத்த கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயல்செபூல் என்கிற பேருடைய ஒருவன் அதிபதியாய் இருக்கிறான். அவனும் அவனுடைய காரியக்காரரும் இவ்வாசலை தேடி வரும் பிரயாணிகள் உட்பிரவேசிக்கிறதற்குள்ளாக கொன்றுவிட்டால் நல்லதென்று எண்ணி அம்புகளை பிரயோகிப்பார்கள். ஆனதனாலேதான் நான் அவ்வளவு ஆத்திரத்தோடு உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்னார். அதை கேட்ட கிறிஸ்தியான், அப்படியா செய்தி? எனக்கு சந்தோஷம் பாதி சஞ்சலம் பாதியாய் இருக்கிறது என்றான். பட்சாதாபன் அவனை பார்த்து, இவ்விடம் வர உனக்கு வழிகாட்டினது யார் என்று கேட்டார். சுவிசேஷகர் என்ற பெயருடைய ஒரு மகாத்மா இந்த இடத்தை காண்பித்து இக்கதவை தட்டச் சொன்னார். உம்மை கேட்டால் நான் இனி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுவீர் என்றும் அவரே சொன்னார். உனக்கு முன் விஸ்தாரமான ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதை பூட்டிவிட ஒருவராலும் கூடாது. ஆகையால் கலங்காதே அப்பா. என் துன்பமெல்லாம் இன்பமாய் மாறும் காலம் துவங்கிற்று என்று எண்ணுகிறேன். நீ ஒண்டியாய் வந்ததெப்படி? என் அழிவின் நிலைமையை நான் உணர்ந்து கொண்டது போல் என்னுடைய ஊராரில் ஒருவரும் உணரவில்லை. ஆதலால் நான் மாத்திரம் பிரயாணப்பட்டேன். நீ புறப்பட்ட செய்தி அவர்களில் யாருக்காவது தெரியுமா? ஆம், தெரியும். என் மனைவியும் மக்களும் நான் பயணப்பட்டதை கண்டு திரும்பி விடும்படி கூப்பிட்டார்கள். வேறு சில அயலாரும் அதிகமாய் வருந்தி அழைத்தார்கள். ஆனால் நான் என் காதுக்குள் விரலை வைத்து கொண்டு வந்துவிட்டேன். யாராவது உன்னை பின்தொடர்ந்து வந்து நீ திரும்பி விடும்படி பலவந்தம் பண்ணவில்லையா? அப்படியும் நடந்ததையா. என் ஊரில் உள்ள பிடிவாதன், இணங்கு நெஞ்சன் என்று பேருடைய 2 வாலிபர் பின்னாலே ஓடி வந்து திரும்பும்படி
தங்களால் ஆன பிரயத்தனம் எல்லாம் செய்தார்கள். நான் அதற்கு இணங்காததை கண்டபோது பிடிவாதன் கண்டபடி திட்டிக் கொண்டு திரும்பி போனான். இணங்கு நெஞ்சன் மாத்திரம் என்னோடு பின்னும் கொஞ்ச தூரம் வந்தான். அவன் ஏன் உன் கூடவே வரவில்லை? நாங்கள் இருவரும் ஒன்றாய் கூடி நம்பிக்கை இழவு இருக்கிறதே, அது மட்டும் வந்தோம். வந்த நாங்கள் தொப்பென்று அந்த உலையில் விழுந்து விட்டோம். அதனாலே இணங்கு நெஞ்சன் மனமுறிவடைந்து அப்புறம் ஒரு அடி தூரம் வரவே மாட்டேன். அந்த நேர்த்தியான தேசத்தை நீயே போய் சுதந்தரித்துக்கொள், எனக்கு வேண்டாம் அப்பா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்தே ஊரை நோக்கி ஓட்டம் எடுத்தான். அவன் தன் வழியாய் போனான், நான் என் வழியாய் நடந்தேன். அவன் பிடிவாதனை தொடர்ந்தான், நான் திட்டிவாசலை நோக்கி வந்தேன். ஐயோ, இணங்கு நெஞ்சனுக்கு மேலோகத்து மகிமைகள் அவ்வளவு சொற்பமாய் காணப்பட்டதாக்கும். அதை பெற்றுக்கொள்ளும்படி அற்ப சொற்ப துன்பங்களை சகிக்க பிரியமில்லையாக்கும் என்று பட்சதாபன் சொன்னார். நான் இணங்கு நெஞ்சன் காரியத்தை உள்ளபடி சொல்ல வேண்டுமானால் அவனிலும் நான் யோக்கியன் அல்ல என்றே வெளியாகும். அவன் ஊரை நாடியல்லோ ஓடினான். நானும் மாமிசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசின லோகஞானி என்கிற ஒரு பாதகன் பேச்சை கேட்டு நேர்வழியை விட்டு பிரிந்து மரண பாதை வழியாய் போனேன். ஆஹா, உன்னையும் கெடுக்க பார்த்தானா? நியாய பிரமாணிக்கன் அண்டை போ, வாரம் இறங்கி போம் என்று சொன்னானோ? அவர்கள் இருவரும் பலத்த மோசக்காரர். அவன் பேச்சை கேட்டாயோ? ஆம், மனப்பூர்வமாய் கேட்டு நியாய பிரமாணிக்கன் வீடு சேரும்படி வெகு தூரம் நடந்து போனேன். அவ்வீட்டோரத்தில் இருக்கிற மலையடிவாரத்தில் போன போது அது என் மேல் விழுகிறா போல் இருந்ததால் பயந்து அக்கம் பக்கம் விலகாமல் அதிலேயே நின்று விட்டேன். அம்மலை அநேகம் பேரை கொன்றதுண்டு, இன்னும் அது அநேகரை கொல்லும். நீ அதனால் நசுக்கப்பட்டு போகாமல் தப்பி பிழைத்தது பெரிய காரியம். நான் அந்த மலைக்குள் இருக்கையில் எப்படி இருந்தேனோ நிச்சயமாய் எனக்கே தெரியுதில்லை. நல்ல வேளையில் சுவிசேஷகன் வந்தார். அவர் வராவிட்டால் என் பாடு நாசந்தான். அவர் வந்தது தேவனுடைய பெரிய இரக்கம் என்று உணர்கிறேன். உள்ளபடி அந்த மலையினால் நசுக்கப்பட்டு மரணம் அடைய வேண்டிய இந்த பெரும் பாவி இங்கே உயிர் தப்பி வந்து என் ஆண்டவனோடு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு ஸ்லாக்கியத்தை எனக்கு கிடைக்க பண்ணின தேவ தயவை என்ன சொல்ல? இவ்விடம் வருகிறவர்கள் முந்தின காலங்களில் எவ்வளவு பஞ்சமா பாதகராய் இருந்தாலும் சரி, அதை இட்டு நாங்கள் தடை செய்கிறதில்லை. எந்த முகாந்தரத்தை இட்டானாலும் அவர்கள் தள்ளிவிடப்பட மாட்டார்கள். ஆதலால் நல்ல கிறிஸ்தியானே, சற்று தூரம் என்னோடு கூட வா. நீ இனி நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன். முன்னே எட்டிப்பார். இந்த இடுக்கமான வழி உனக்கு தெரிகிறதா? உன் வழி அதுதான். அது முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த அப்போஸ்தலர் முதலியவர்கள் நடந்து போனதால் படிந்த பாதையாய் இருக்கிறது. அது நூலை போல் நேரானது. நீ நடந்து போக வேண்டிய வழி அதுதான். புது பிரயாணிகள் எவனாவது வழி தப்பி போகும்படியான பக்க வழிகளாவது குறுக்கு வழிகளாவது அதிலிருந்து பிரியுமோ? அப்படிப்பட்ட பல சுவர்கள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும். ஆனால் அவை ஒவ்வொன்றும் கோணலும் விசாலமுமாய் இருக்கும். உன் வழியை நீ லேசாய் கண்டு கொள்ளலாம். அது பக்க வழிகளிலும் குறுக்கு வழிகளிலும் இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கும் என்றார். பின்பு நான் என் சொப்பனத்திலே கண்டதாவது, கிறிஸ்தியான் அவரை நோக்கி, நீர் என் முதுகின் மேல் இருக்கும் சுமையிலிருந்து என்னை விடுதலையாக்க மாட்டீரா என்று கேட்டான். ஏனெனில் இதுவரையும் அவன் தன் சுமையிலிருந்து விடுதலையாகவும் இல்லை, அவன் தானே அதை இறக்கி போட்டுவிட சக்தி இருந்ததும் இல்லை. அதற்கு அவர், அப்பா, உன் பார சுமை பற்றியா கவலைப்படுகிறாய்? உன் சுமை ஓரிடத்தில் போன உடனே தானாய் விழுந்து போ. அந்த இடத்திற்கு போகும் வரை நீ பொறுமையோடு அதை சுமந்து கொண்டு திரிய வேண்டியதுதான் என்று சொன்னார். அப்புறம் கிறிஸ்தியான் தன் அறையின் கச்சைகளை இறுக்கி கட்டி கொண்டு பயணம் புறப்பட ஆயத்தப்பட்டான். அப்பொழுது அவர், கிறிஸ்தியானே, நீ புறப்படுகிறாயே, கொஞ்ச தூரத்தில் நீ முதலாவது வியாக்கியானி என்று பெயர் விளங்கிய ஒரு முனிவர் வீட்டில் சேருவாய்.
அங்கே போனவுடனே வாசலை தட்டு. அவர் உனக்கு அநேக மகத்துவமானவைகளை காட்டுவார் என்று சொல்லி கை குலுக்கி, போய் வா அப்பா, போய் வா, கடவுள் உன் பயணத்தை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அனுப்பினார்.